சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் இரண்டாவது கட்டமாக சின்னமலை மீனம்பாக்கம் இடையே அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பாதையில் வரும் அக்டோபர் மாதம் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இது பற்றி எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை 7 ரயில் நிலையங்களுக்கு மெட்ரோ ரயில் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. அடுத்த கட்டமாக சின்னமலை முதல் மீனம்பாக்கம் விமான நிலையம் வரை, அதே போல் ஆலந்தூர் முதல் பரங்கிமலை வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக கொண்டு வரப்பட உள்ளது. இதற்காக சின்னமலை, கிண்டி, ஆலந்தூர் இராணுவ பயிற்சி அகாடமி மற்றும் மீனம்பாக்கம் விமான நிலையம் அந்த வழித்தடங்களில் அனைத்து பணிகளும் முடிவுற்ற நிலையில் உள்ளது. சுமார் 90 முதல் 95% பணிகள் நிறைவுற்றுள்ளது. இதில் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட பாலத்தில் தண்டவாளங்கள் பொருத்தப்பட்டு மற்றும் மின்கோபுரங்கள் நிறுவப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கும் தருவாயில் உள்ளது. இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் சேவை சோதனை ஓட்டமானது வருகின்ற அக்டோபர் 2வது வாரத்தில் செயல்படுத்தப்படும் என மெட்ரோ ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில், அதாவது ஆலந்தூர் முதல் பரங்கிமலை, சின்னமலை, கிண்டி, ஆலந்தூர் இராணுவ பயிற்சி அகாடமி, மீனம்பாக்கம் விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் வருகின்ற மார்ச் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மெட்ரோ ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டால் புறநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் மெட்ரோ ரயில்வேயை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீனம்பாக்கம், அதை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கீழ்கட்டளை, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் ராமச்சந்திரன்.